வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 1ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, நீங்க இப்ப ஊர் தலைவி ஆக்கிட்டீங்க, சோ கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க எந்த விஷயத்துல வேணும்னாலும் என்கிட்ட கட்டாயப்படுத்தி கேளுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்போ ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, அந்த சேதுபதி ஐயா பரமேஸ்வரி அம்மாவோட குடும்பத்து மேலதானே உங்களுக்கு ரொம்பவே கோபம். அவங்களாலதான் உங்க அம்மா இறந்தாங்க அப்படிங்கறதுக்கான உங்களுக்கு கோபம். அவங்க இந்த கோவிலுக்காக எதுவும் பண்ணா, முன்னாடி நின்னா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோமா, அவங்க யாருமே இந்த கோவிலுக்காக எதுவும் பண்ண போறது கிடையாது. மக்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ண போறோம். அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, உண்மையாவா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து செலவு பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறீங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாமா, ரொம்ப நாளா வந்துட்டு அந்த கோவில் திறக்காம இருந்ததுனால இந்த ஊருக்குள்ள நிறையவே கஷ்ட காலம் வந்துச்சு. சோ அந்த கோவிலை திறந்த பிறகுதான் இப்ப இந்த ஊருக்கு கூட மழை வந்துச்சு. இப்ப திடீர்னு அந்த கோவிலை மறுபடியும் திறக்காம போட்டுட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தல அப்படின்னா அம்மனோட கோபத்துக்கு ரொம்பவே ஆளாகுவோம். அதனாலதாம்மா நாங்க உடனே இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ஓகே, நீங்க எல்லாரும் கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, ரொம்ப நன்றிமா. அப்படியே கோவில் பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட போறோம், அதுக்கும் வந்துருங்களேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கரெக்டா வரேன். நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு. அவங்களும் சரிம்மா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்களே, எங்க எல்லாருக்கும் அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸ்வரிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்தை, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க வரலன்னு சொல்லியிருந்தா மக்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெரிய ஆஹ் ஒரு பேடான இம்ப்ரெஷன் வந்திருக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் எதுக்காக போறேன்னு ஒத்துக்கிட்ட தெரியுமா? மக்கள் எல்லாருமே சேர்ந்து செலவு பண்ணிதான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நானும் சரின்னு சொல்லிட்டேன். இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க அத்தை, நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ ராஜே நேர ஈஸ்வரிய பார்த்துட்டு, சரி ஈஸ்வரி, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, கோவில்ல பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ண போறாங்களே, அங்கதானே போக போறீங்க? எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அங்கதான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே போகலாம். அப்போ ராஜா அமைதியா நிக்கிறாரு. வில்லி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா, நீ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்ட அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோணிக்கிட்டே இருக்கு. நீ முன்னாடி மாதிரி இல்ல, அதிகமா கோவப்பட மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் சூழ்நிலையாலதான் இப்படி பொறுமையா இருக்கேன். இப்போ நான் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊர் மக்களுக்கு தலைவி. சோ தலைவிங்கிற பொறுப்புல நான் கொஞ்சம் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துதான் நடக்கணும். சோ நான் பாட்டுக்கு ஏதாவது பேச போக அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டா அது ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால நான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாதான் முடிவெடுக்கணும். இதை கேட்டதும் வில்லியும், சரிக்கா, என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கோவில்ல பத்திரிக்கையை வச்சு நல்லபடியா பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, கோவில் கும்பாபிஷேகம் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளம்புவோமா? ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க பொண்ணுங்களை. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கணும்.
அதை விட்டுட்டு அந்த பரமேஸ்வரி கூட போய் சேர்ந்து பேசிக்கிட்டு நிக்கிற வேலையெல்லாம் இங்க ஆகாது. தேவையில்லாம என்ன கோபத்துக்கு ஆளாக்காதீங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, சரிம்மா, நாங்க எந்த வகையிலும் நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம், நாங்க அமைதியா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி துர்கா நவீன கூப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தீபவதி வராங்க. வந்துட்டு, என்ன இது, இந்த கிழவி நேற்றையில இருந்து ரொம்பவே சந்தோஷமா என்னமோ ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த தீபவதி நேரா பரமேஸ்வரி கிட்ட வந்துட்டு, அம்மா, நேத்தையில இருந்து ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கேம்மா, என்னம்மா இந்த ஊருக்குள்ள ஏதாவது விசேஷமா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, எங்க ஊரோட கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கும்பாபிஷேகம் நடக்காம இருந்துச்சு. இப்போ என் பேரன் மூலமா தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதான் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளம்புறோம். அப்படியே நீயும் கிளம்பி வா. இது கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, இல்ல, நான் வரல. அப்போ பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்போ தீபாவதி சொல்றாங்க, அப்படியா, சரி, நான் கிளம்பி வரேன், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க அப்படின்ட்டு. பாட்டியும் சரி, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகு வீட்டையெல்லாம் கதவு இழுத்து சாத்திட்டு நீ நேரா கோவிலுக்கு வந்துரு. அந்த தீபாவதியும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஈஸ்வரியோட பேரை மருமகன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவன் கண்ணுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துடும். இதனால நமக்கு தான் பிரச்சனை. சோ இப்போதைக்கு நம்ம பதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தீபவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வராங்க. அங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்புறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி வந்துட்டியா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் உனக்காக இந்த இடத்துக்கு வரல. நான் இங்க வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட குடும்பத்துக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் தான். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துற அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தா கண்டிப்பா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். ஊர் மக்களுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏதோ ஒரு வகையில கும்பாபிஷேகத்துக்கு நீ வந்துட்டியல்ல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி எல்லாரையும் பார்த்து வரவேற்றுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இது எல்லாமே ஒரு திட்டம், அதுவும் அந்த பரமேஸ்வரியோட பேரனோட திட்டம். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமால, பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் வரானே, அவன் இன்னும் காணும். அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அததான் நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஊர் தலைவர்கள் ஹீரோ கிட்ட போயிட்டு, கார்த்திக் தம்பி, இது மாதிரி ஊர் திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப அருமையாவே பண்ணிருக்கீங்க. ஊர் மக்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நின்னு போன இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நீங்க திரும்பவும் நடத்துறது எங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்படி சிறப்பா கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். நீங்க தானே இந்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணது, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல, இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கோவில் திருவிழாவை வந்துட்டு சிறப்பா வந்துட்டு வழி நடத்துறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, இந்த பாட்டி, பேரனா நடிச்சான்னா என்னோட ஃப்ரெண்டு ராஜா, அவன் இங்க வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல பாட்டி. அப்போ பாட்டி கேக்குறாங்க, ஏன் பேராண்டி சொல்ற, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, தீபாவளி மூலமா என் நண்பன் யார் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. சோ கண்டிப்பா அவர் வந்தா அவரு உங்களோட பேரே இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வாட்டி அவன் வரமாட்டான். அப்ப பாட்டி கேக்குறாங்க, அப்புறம் என்னையா பண்றது, ஏதாவது ஒரு முறையில உன்னை கூப்பிடுவாங்களே, அப்ப என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க பாட்டி, எப்படியாவது நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தைரியம் சொல்றாரு. இதை கேட்டதும் பாட்டியும், ஐயா பேராண்டி, நீ வந்துட்டு கான்பிடண்டா இருக்கே இல்லையா, எனக்கு அது போதும் அப்படின்னு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை நின்னுகிட்டு இருக்கும் பொழுது வில்லிய நேரம் ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன பண்ண போற, இந்த வாட்டி பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தானே, அவன் இங்க வரப்போறானா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு,
இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டி நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம், இந்த வாட்டி நான் நினைச்சதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. அப்ப ஈஸ்வரி கூட ஊர் தலைவர்கள் சுத்தி ஏற நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி எப்பவுமே இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பணம் கொடுத்து உதவி பண்றது அந்த சேதுபதி பரமேஸ்வரியோட குடும்பம் தான். எதுக்காக இந்த வாட்டி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அம்மா இந்த முடிவு எங்களுடையது இல்ல, சேதுபதி ஐயாவோட பேரனோட முடிவு. சேதுபதி ஐயா இருந்திருந்தா எப்படி முடிவு பண்ணிருப்பாரோ அதே மாதிரிதான் சேதுபதி ஐயாவோட பேரனும் முடிவு பண்ணிருக்காங்க. அவராலதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்குது. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்படியா, சேதுபதியோட பேரன் தான் இதை முடிவு பண்ணாரா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாமா, அவர்தான் இந்த முடிவே பண்ணாரு. அவரால் தான் இந்த கும்பாபிஷேகம் ஊர் மக்கள் மூலமா நடத்தப்படுது. அவருக்கு தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து நன்றி சொல்லணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி அவன் இந்த ஊருக்கு வந்தானா? அவங்க சொல்றாங்க, ஆமாமா, அவரு இந்த ஊருக்கு வந்தாரு. ஏன் இந்த கோவில் பூஜைக்கு கூட வந்திருக்காரு, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, எனது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அவன் வந்திருக்கானா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஐயா வந்திருக்காரே, நீங்க பார்க்கலையா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லையே, நான் பார்க்கலையே. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க கூட தானம்மா அவர் வந்தாரு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, என் கூட யாரும் வரலையே. அவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க பொண்ணுக்கு அவரை தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் சரியா புரியல. அவங்க சொல்றாங்க, அம்மா என்னம்மா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, சேதுபதி ஐயாவோட பேரன் தானே உங்களோட மருமகன். இது கேட்டதும் ஈஸ்வரி சிரிக்கிறாங்க, என்னோட மருமகன் ஒன்னும் அந்த சேதுபதியோட பேரன் கிடையாது, உங்ககிட்ட யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, அவரை எங்களுக்கு தெரியாதம்மா, சேதுபதி ஐயாவோட பேர் என்ன, அவரு சின்ன வயசுல இந்த ஊருக்குள்ள வளர்ந்தவரு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருந்தாரு. அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதுவும் சேதுபதி ஐயாவோட பேரனை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்கம்மா, அவரும் உங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா? சோ கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கும் நிறையவே பண்ணுவாரு அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவரு ரொம்பவே நல்லவரு. தயவு செஞ்சு அவரை தெரியாதுன்னு சொல்லாதீங்கம்மா. ஏமா இப்படின்னா கிண்டல் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, சேதுபதி ஐயாவோட பேரனா தானே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாமா, சேதுபதி ஐயாவோட பேரன் தானே உங்க மருமகன். அவருதான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துறதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவர்தான் முன்னாடி நின்று நடத்துறாரு. இது தெரியாதா மேடம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இததாக்கா நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்றேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. சோ இப்பயாவது உனக்கு புரிஞ்சுச்சா? உன் மருமகன் உன் கூடவே இருந்து உனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான். இப்பயாவது உனக்கு புரியுதாக்கா? ஏன் நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்னால நம்பவே முடியல. ஊர் தலைவர்கள் மட்டும் என்கிட்ட சொல்லல அப்படின்னா நான் கண்டிப்பா நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இவன் தான் அந்த சேதுபதியோட பேரனா? அப்போ அந்த வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இததாக்கா நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணேன், ஆனா நீ புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே சோகமாயிருது. சோ உண்மை தெரிஞ்ச பிறகு ஈஸ்வரி என்ன முடிவு பண்ண போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.